ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார். நிதிஷ்குமார் அவர்களுக்கு 74 வயதாகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக அவரோட 54 வயசுலேருந்தே பீகாருடைய முதலமைச்சராக அவர் தான் இருக்கார். ஒரே ஒரு முறை தான் வேற ஒருத்தர் கொஞ்சம் நாட்கள் ஆட்சி செய்தார்கள். பட் 20 ஆண்டு காலமாக நிதிஷ்குமாருடைய கோட்டையாக பீகார் இருக்கிறது. நிதிஷ்குமாரை பொறுத்தவரை அவர் மேலே மிகப்பெரிய விமர்சனம் என்னென்னா, அவர் 20 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தாலும் மாறி மாறி கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பாஜகவோடு சேர்ந்து ஒரு முறை தேர்தலை சந்தித்து முதலமைச்சரானார். பாஜகவோடு உறவை துண்டித்து கொண்டு எலியும் பூனையுமாக இருக்கக்கூடிய, அதாவது தேஜஸ்வி யாதவ், லாலு பிரசாத் அவர்களோட கட்சியோட கூட்டணி வைத்து அவரே முதலமைச்சராக இருந்தார். தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சராக இருந்தார். மறுபடியும் இங்கே உறவை முறித்து கொண்டு பாஜகவோடு மீண்டும் வந்து கூட்டணி வைத்து மீண்டும் முதலமைச்சராக இருந்தார். அதனால்தான் அவர் அங்கே பல்ட்டு குமார் என்று அழைப்பார்கள். பல்ட்டு குமார் என்றார் பல்டி குமார் என்று பொருள். இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு தாவி தாவி தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்வார் என்பது அவர் மீதான விமர்சனம். இந்த தேர்தல் சற்றே வித்தியாசமான தேர்தல். எந்த வகையில் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக முன்மொழியவில்லை, அறிவிக்கவில்லை. இது கட்சிகளுக்குள்ளேயே ஒரு உரசலை காட்டுகிறது என்ற எதிர்க்கட்சியான காங்கிரசும் லாலு பிரசாத் யாதவின் கட்சியினரும் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பார்த்தீர்களா எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ், அதை காங்கிரஸ் கட்சியும் அறிவித்து விட்டது. ஆனால் அவர்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரை காட்ட முடியுமா? 74 வயதான நிதிஷ்குமார் 20 ஆண்டு காலம் கோட்டையாக பீகாரை வைத்திருக்கிறார். அவரை கூட முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தவில்லையே. இதனால் பாஜக அதிக சீட்டுகளை வென்றுவிட்டார். நிதிஷ்குமாரை கழட்டிவிட்டு பாஜகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் உதயமாவார். இதுதான் பாஜகவோட ஐடியா அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியும் லாலு பிரசாத் யாதவ் அவர்களுடைய கட்சியும் பயங்கரமான பிரச்சாரம் செய்தாங்க. நிதிஷ்குமார் மௌனம் காத்தார். இந்த வெற்றியை பார்க்கும் பொழுது நிதிஷ்குமார் மிகப்பெரிய அளவில் ஒரு லீட் எடுத்து வருகிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் தக்க வைத்துக் கொண்டார். இது நிதிஷ்குமாருக்கான ஒரு எலெக்ஷனாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, லாலு பிரசாத் யாதவருடைய கட்சி சுமார் 40 சீட்டை இழந்திருக்காங்க சென்ற தேர்தலை காட்டிலும். இந்த தேர்தலை வச்சு பார்க்கும்போது நிதிஷ்குமாருடைய கட்சி சென்ற தேர்தலை வச்சு பார்க்கும்போது 40 சீட்டு அதிகமாக லீடிங்கில் இருக்காங்க. பாஜக சுமார் 9 சீட்டுகள் சென்ற தேர்தலை வச்சு பார்க்கும்போது லீடிங் இருக்காங்க. அதனால் மிகப்பெரிய கெய்னர், லார்ஜஸ்ட் கெய்னர், அதாவது மிகப்பெரிய லாபம் அடைந்திருப்பவர் இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிதிஷ்குமார் என்பது தெரிகிறது. அவர் முதலமைச்சர் பதவியை தக்க வைக்கிறார் என்பதும் தெரிகிறது. இது ஒன்று. இரண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த முடிவுகளை பொறுத்தவரை, இப்போ வந்திருக்க லீடிங் முடிவுகளை பொறுத்தவரை, நிதிஷ்குமார் ஏற்கனவே பேசியவாறு பாஜகவோடு கூட்டணி வைத்து முதலமைச்சராக இருப்பாரா அல்லது தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கூட அறிவிக்கவில்லையே என்ற மனக்கசப்பில் அவர் பாஜகவை விட்டுவிட்டு தேஜஸ்வி யாதவோடு கூட்டணி வைக்க, காங்கிரஸோடு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறதா? இதுவும் பார்க்கப்படுகிறது. அங்கே மொத்தம் 243 தொகுதி, பாதிக்கும் ஒன்று மேலே 122 எடுத்தாலே போதும், ஆட்சி செய்யலாம். நிதிஷ்குமார் கிட்டத்தட்ட 80 அந்த எண்ணிக்கையில் வந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஒரு 45 சீட்டோ ஒரு 50 சீட்டோ காங்கிரஸ் கூட்டணியை கையில் வைத்திருந்தார் நிலைமை என்னவாக இருக்கும் என்றும் ஒரு சிறிய கலக்கம் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் இருக்கிறது. ஏன்னா அசூர அளவில் மேலே வந்துவிட்டார் நிதிஷ்குமார். அவர் என்ன முடிவெடுப்பார் என்பது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த ஹிஸ்டரியை பார்க்கும்போது அப்படி தெரியும், மாறி மாறி கூட. இது ஒன்று. மூன்றாவதாக பிரசாந்த் கிஷோர் பற்றி பேசப்படுகிறது. இந்த எலெக்ஷனில் படுதோல்வி அடைந்தவர் பிரசாந்த் கிஷோர் தான். அதாவது அவர் எத்தனை சதவீத வாக்குகளை பிரித்திருக்கிறார், யாருக்கு அதிகம் சேதம் செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்திய முழுவதும் உள்ள விவிஐபிக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்து அவர்களை வெற்றியாளர்களாக நிறுத்தி கிங் மேக்கர் என்று பெயர் எடுத்த பிரசாந்த் கிஷோர் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலிருந்து பாஜகவில் முதல்ல அவரோட கெரியர் ஆரம்பித்தார். பிரசாந்த் கிஷோர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வியூகம் வகுத்து கொடுத்தார். முதல் முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது இவர் தான் வியூகம் வகுத்து கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட வேலை பார்த்துருக்காரு. இங்கே திமுகவோட வேலை பார்த்துருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி. அதே போல் அங்கே போனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மம்தா பானர்ஜி அவர்களுக்கு வியூகம் வகுத்து கொடுத்தால் இப்படி கிங் மேக்கர் என்று சொல்லப்பட்ட பிரசாந்த் கிஷோர் அவரே கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கும் பொழுது காணாமல் போய்விட்டார். அவரையே அவரால்
வெற்றி பெற செய்ய முடியவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். அவர் ஒன்று சொன்னார், நிதிஷ்குமார் 25 சீட்டை தாண்டிட்டா நான் தேர்தலை விட்டு வெளியே போய்ட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நிதிஷ்குமார் எங்கேயோ போயிட்டார், 25 இல்லை 80 நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அப்போ பிரசாந்த் கிஷோருடைய அரசியல் முடிந்ததா? அவர் தேர்தலை விட்டு தான் ஏற்கனவே சவால் விட்டவாறு கூறியவாறு வெளியேறி விடுவாரா என்றும் பார்க்க வேண்டியிருக்கிறது. லாஸ்ட் பாயிண்ட் இதில் சொல்லணும் அப்படின்னா, எதிர்க்கட்சிகள்லாம் பிரச்சாரம் செய்தது SIR, அதாவது வாக்காளர் தீவிர திருத்தம் பீகாரில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. பிறகு நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்போ நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த SIR நடவடிக்கையில் ஒரு தெளிவில்லை, இது ஒரு வாக்கு திருட்டு தவிர வேறு கிடையாது, நிச்சயமாக இந்த வாக்கு திருட்டு வெற்றிகரமாக நடைபெற்றால் பாஜக ஜெயிக்கும் என்று எதிர்க்கட்சிகள் அங்கே பிரச்சாரம் செஞ்சாங்க. பீகாரில் SIR செய்த பிறகு தேர்தலை சந்தித்த மாநிலமாக பீகார் பார்க்கப்படுகின்றது. இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் முன்னரே சொன்னோமே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆளும் கட்சி பாஜக என்ன சொல்றாங்களா, எதிர்க்கட்சிகள் சும்மாவே தோல்விக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும், யாரையாவது கை காட்ட வேண்டும். இந்த முறை தேர்தல் ஆணையத்தை கை காட்டி இருக்கிறது எதிர்க்கட்சி. வழக்கமாக எங்களை குறை சொல்லுவாங்க, இந்த முறை தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லி தங்களுடைய தோல்வியை, அதிலும் எதிர்க்கட்சிகள் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க பார்க்கிறார்கள். மக்களின் ஆதரவு சுத்தமாக தேஜஸ்வி யாதவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பீகாரில் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறது இந்த தேர்தல் என்று பாஜக சொல்லி வருகிறார். ரொட்டேரியன் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு CEO திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார்.